எல்லாரையும் அவசரப்பட்டு திட்டிட்டேன், என்ன ஆள விட்டுட்டேன். அப்பாடா! நாட்டு வெடி போட்டு விடுங்க மாமா. இவங்களலாம் என்ன பண்ணுறது? சும்மா திட்டி விடுங்க, சைடில் பாட்டும் பாடி விடுங்க. ஆமாம்பா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அடுத்த மாதம் சூப்பர் சிங்கர் போடலான்னு இருக்கேன். எது சூப்பர் சிங்கர்? அது சீனியருக்காச்சு இல்லை ஜூனியருக்காச்சு. நீங்கள் அதுலேயும் போய் பாடுவோமா இந்த மாமா? உனக்கு என்னம்மா தெரியும்? போமா. சரி, நீங்கள் பாடுங்க, பாடாம போங்க. ஆனால் எங்களுக்கு தனியாக ஒரு சண்டையை போட ஒரு ஸ்டேஜ் ஒன்று அமைச்சு கொடுத்துட்டு போயிடுங்க. இட்ஸ் பாண்டியன் ஸ்டோரியில் நீங்கள் தான் மாமா மெயின் அப்படின்னு சொல்ல, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கியா எங்கள் மேலே? என்ன பார்த்து சொல்லுறா? அப்போ சூப்பர் சிங்கரில் 60 லட்ச ரூபா உரகடத்தில் வீடு கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க, பட் கொடுப்பாங்க போங்க. நான் பாட்டு பாடலான்னு இருக்கேன். எங்கே நம்ம சூப்பர் சிங்கரில்? இது தெரியாமல் போச்சு, நீங்கள் ஒரு சிறந்த பாடகரோ? ஆமாம், நான்லாம் எங்கே இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா? ஸ்ரீராமு, அமிதாப் பச்சனு, ஆலியா பட்டு அப்படின்னு அவங்க கூட பாடிட்டு இருக்க வேண்டியது. ஏன் இது அமிதாப் பச்சன் ஆலியா பட்டு பாடுவாங்களா? ஆமாம், அவங்க நடிப்பாங்க, பாடலாம் மாட்டாங்க. நீங்கள் ஒரு வேகத்தில் இருக்கீங்க, அதனால் சொல்கிறீங்க, கோபத்தில் சொல்லுறீங்க. சற்றே நீங்கள் ஸ்ரீராம் போல வர வேண்டுமா? அப்படி என்று. ஆமாம், நான் வருவேன். அடுத்த ஜீவியும் நான் தான், அடுத்த அனிருத்தும் நான் தான். என்னையே காவலை யாருங்க இங்கே? நான் பிடிச்சி பாடுறேன் பாருங்கள். 8 கட்டை என்ன 7 கட்டை எகிப்துக்கு போட்டா அப்படின்ற மாதிரி பாடுறேன் பாரு. அழுப்பை பார்த்தவன், உங்கள் அப்பா அழுப்பையும் பார்த்தவன். தலைப்புறம் அழுப்புறம் ஆறுங்க, தலைப்புறம் அழுப்புறம் ஏழுங்க. இந்த பாட்டை பாடுப்பா முதல்ல, அதுவே உனக்கு வராது. நீங்கள் போய் சூப்பர் சிங்கரில் பாட போகிறீங்களா? இவர் சூப்பர் சிங்கர்லாம் போல, அங்கே மாக்காப்பா பிரியங்கா கிட்ட ஃபன் பண்ண போகிறாரு. இருங்க, சரி, உங்களை நாங்கள் சேர்த்து விட்றோம். அதுக்கு என்ன கேரண்டி? நீங்கள் நல்லா பாடுவீங்களா? சேர்த்து விடுங்க, நான் பாடுறேனா இல்லையானு தெரியும். சும்மா வாசிச்சு சும்மா காட்டுவான்ல. அடுத்த 60 லட்ச ரூபா வீடும் எனக்கு தான், தமிழ் சினிமாவில் பாட்டு பாடுறவனும் நான் தான் அப்படின்னு சொல்ல, அப்பாடா, நிரந்தரமான ஒரு முடிவு இது. அப்படியே படிவு. எல்லாரும் படிக்கிறோம், உங்களை முடிவை ஏற்றுக்கிறோம். ஆமாம் மீனா, எனக்கு போட்டியாக வர போறியா? இல்லை மாமா, நாங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்னை போகலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியா? நான் சூப்பர் சிங்கர் போகிறேன். உங்களுக்கு என்ன வந்தது? போயிட்டு ஜெயிச்சு 60 லட்ச ரூபா வீடு எங்களுக்கு பாரு அப்படின்னு பார்க்குறேன். வீட்டை கட்டி முடிக்கிறேன், வீட்டுக்குள்ளே கொடுப்பன போகிறேன். யாராச்சும் சொல்லி கொஞ்சம் நிறுத்துங்களேன். அவர் வேணாம், அவரை கலக்க போகுது, யாருக்கு அனுப்பி விடுங்க, நல்லாயிருக்கும். அப்பாடா, அவரே ஏதோ ஒன்று போகிறேன்னாரு, அவரை விடுங்க, போட்டோம். பெரிய சங்கீத சக்கரவர்த்தியா என்ன இல்லை, மின்சார சக்கரவர்த்தியா என்ன? நான் பாடுவேன், அப்படியே போயிடுவேன்.